வழியில் நம்மளாலே எதுக்காக எல்லாரும் ஒரே அணியில் இருக்கணும். மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே அரசு நமக்கு மிகவும் பாதகமாக, நமக்கு விரோதமாக, எல்லா வகையிலும் நமக்கு விரோதமாக ஓரளவு தெரிந்திருந்தாலும் அவங்களுக்கு நிறுவனக்காக நமக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தலைமைகள் சொல்லி இந்த நிகழ்வு நடக்கும். ஓரணியில் தமிழ்நாடு சொன்னா நம்ம அத்தனை பேரும் நம்முடைய நலனை பேடும் வகையில், நம்மளுடைய நலனை பேடும் வகையில், தமிழ் மக்களுடைய நலனை பேடும் வகையில், தமிழ் மொழியை பாதுகாக்கும் வகையில், தமிழ் மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறையோடு நாம் பணியாற்றணும். தமிழ்நாடு வளர்ந்தது, தமிழ்நாடு அனைத்து நலனை பெற்றது, தமிழ் மொழி வளர்ச்சி பெற்றது. நாம் அக்கறைகளும் கட்சி பாகுபாடுக்கு அப்பால் நின்று ஓரணியில் நின்று நம்ம அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும். அந்த மாதிரி இடையூறுகள் நேரம் வராதவர்கள் இருக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு அதை தடுப்பதற்கு நம்ம தயாராகணும் என்ற நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் காலையில எந்த மாதிரியான இடையூறுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு நான் விரும்பி செய்ய முடியல. தமிழுக்கு எந்த அளவுக்கு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நிதி எவ்வளவு குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்தி மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் அது வளர்ச்சி வருவதற்காக தமிழ் மொழிக்கும் மற்ற நம்ம பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய, அதாவது மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளுக்கு 4 மொழிகளுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கிறதை விட 15 மடங்கு அதிகமாக இந்தி மொழியுடைய வளர்ச்சிக்காக, சான்ஸ்கிரிட் மொழியின் வளர்ச்சிக்காக மத்திய சர்க்கார் அது நம்முடைய நம்ம இருக்கிற அனைவரும் இந்திய மொழி பேச்சுகள், அனைத்து மொழிகளும் நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு. ஆனா மத்தியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தி வளரணும், சான்ஸ்கிரிட் வளரணும் அப்படின்னு ஒரே உணர்வோட நம்மளும் வரி கொடுக்கிறோம். மற்ற மாநிலங்களோட அதிகமா வரி கொடுக்கிறது தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்காக அவங்க ஒதுக்குற நிதி மொழி வளர்ச்சியை பொறுத்தப்பட்ட இந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் கொடுத்ததை விட 15 மடங்கு குறைவாக கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக மொழி வளர்ச்சியில மத்திய இருக்கக்கூடிய மத்திய அரசு நமக்கு இல்லை, நியாயமா இல்லை. அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்து இந்த நிலம் தமிழுக்கு நம்ம அவ்வளவு அனைவரும் தமிழர்கள் அனைவருமே இருமொழி கொள்கையை தான் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். இருமொழி கொள்கையை தான் நம்ம இருமொழி கொள்கை சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை. ஆனா அது 3 மொழியை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற உணர்வோட, இந்தியை திணிக்க வேண்டும் என்ற உணர்வோட புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொண்டு வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தி திணிக்கப்பட்டுள்ள முயற்சி இந்தி படிக்கணும், இந்தி படிச்சதுனால இந்தி படிக்கணும், மும்மொழி கொள்கையை பேச முடியும்னா நீங்க கொடுக்கிற வழி நம்ம கொடுக்கிற வழிதான். நம்ம கொடுக்கிற வழிய கல்விக்காக சட்டப்பூர்வமாக நமக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறது. அதுதான்
சட்டப்பூர்வமாக நமக்கு தர வேண்டியது, சட்டப்பூர்வமாக தர வேண்டிய நிதியை கூட கல்வி வளர்ச்சிக்காக தரத்துக்கு மத்திய சர்க்கார் தயாராக இல்லை. ஆனா அந்த நம்ம கொடுத்த நிதியை தான் நம்ம கேட்கிறோம், நம்ம கொடுத்த வரியை தான் நம்ம கேட்கிறோம். அந்த வரியை கூட தீர்த்து தயாராக. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், எத்தனை முறை இயற்கை சீட்டுகளால தமிழ்நாடு சென்னை ஆனாலும் சரி, நம்ம மாவட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு இயற்கை சீட்டுகளால பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் அந்த மக்களுக்கு எதையும் உதவியும் செய்து தயாராக மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல குஜராத்ல வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது குஜராத் முதலமைச்சருடைய மாநிலம் 1000 கோடி ரூபாயை உடனடியாக கொடுத்த அந்த அளவுக்கு தமிழர்கள் மீது அவ்வளவு குரோதமான செயல்பாட்டில் குரோதமா இருந்து கொண்டு மக்களுக்கு செய்ய மறுப்பது. அதே மாதிரி நீங்க நிதி ஒதுக்கீடுகளும் சரி, அதையுமே எனக்கு நியாயமா கொடுக்கறதில்லை. வளர்ச்சி நிதி அப்படின்னு கேட்டோம்னாக்கா கொடுக்கறதில்லை. மெட்ரோ தரமாட்டோம்னு சொன்னாங்க. முதல்ல அவங்க தான் வாக்கு காரணம் சொன்னதும் அவங்க தான், அதற்கப்புறம் தரமாட்டோம்னு சொல்றோம். இந்த மாதிரியான எல்லா வகையும் பொய்யானாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை சீட்டங்களுக்காக மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மத்தியில இருந்து வர வேண்டிய நிதிகள் எதுனாலும் சரி, மத்திய சர்க்கார் படி ஜனத்தொகை அடிப்படையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அரசு உள்ள குறிப்புகளை ஆணைகளை ஏற்று உடனடியாக மக்கள். அதனால நம்ம குடும்ப கட்டுப்பாடு வேணும், செய்யணும் அப்படின்னு மத்திய சொல்லப்பட்ட அந்த திட்டத்தை அப்படியே கடைபிடிச்சு ஜனத்தொகை கட்டுப்பாடு நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜனத்தொகை கட்டுப்பாடு அப்படி கடைபிடிக்கும். ஆனா அந்த ஜனத்தொகை அடிப்படையில இன்னும் அவங்க நாடாளுமன்ற உருவாக்குவதால் நமக்கு பாதிக்கப்படும். ஆனா வடக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு கடைபிடிக்கிறாங்க. அதனால அங்கே ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு. அங்கே ஜனத்தொகை அதிகமானதால இப்போ நாடாளுமன்ற எண்ணிக்கை வட மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கு. தென்மாநில ஜனத்தொகை அடிப்படையில நாடாளுமன்ற ஒதுக்கீடு செய்வது நம்முடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறையும். அதையே நம்ம நம்ம எதிர்ப்பு. ஆக மற்ற நீங்க பாத்தீங்கன்னா இல்ல மற்ற எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு விரோதமா மத்திய சர்க்கார் தமிழர்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கிறதுக்கு தயாராக. வட மாநிலங்களுக்கு அவங்க உடனே இப்போ பிஜேபி சர்க்கார் மத்தியில் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே கட்சியும் சின்ன வீர சாப்பிடுற மாதிரி அதிமுக கட்சி பிஜேபி கட்சி அதிமுகவுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி
தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும் என்ற உணர்வோட வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிற ஒரு ஒரே உணர்வோட அதிமுக பேர் வைக்கிறது அதிமுக ஒரு பேரை வைக்கிறது அந்த கட்சி வைக்கிறது. இந்த தினம் அந்த பிஜேபியோட இந்த இணைந்து தமிழ் மக்களுக்கு விரோதமாக பிஜேபி சர்க்கார் செயல்படுத்துகிறது தெரிஞ்சிருந்தும் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டு தமிழ் மொழிக்கு விரோதமாக செயல்பட்டு தமிழ் இனத்துக்கே விரோதமாக இந்த நடைபெறக்கூடிய பிஜேபி சர்க்கார் செயல்படுத்துகிறது தெரிஞ்சிருந்தோம். இந்த தினம் எடப்பாடி பழனிசாமி இந்த தினம் அதிமுக கட்சியை அப்படியே வந்து அவரோட இணைச்சு அவருடைய சூழ்நிலை இது தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிமுக பேரை வச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழருடைய உணர்வுக்கு எதிராக செயல்படுகிற இயக்கம் தான் இப்ப அதிமுக. அதுவும் இந்த பிஜேபி கூட சேர்ந்து தமிழ் மக்களை காட்டி கொடுக்கிற ஒரு செயலாக எங்களுக்கு இந்த கூட்டத்துடைய நோக்கம்
சேர்க்க வேண்டியது